பிரைஸ் தி லார்ட். ஆதியிலே தேவன் மனிதர்களை சிருஷ்டிப்பதற்கு முன்பு எதை சிருஷ்டித்தார்? அநேகருடைய கேள்வி என்ன தெரியுமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இடையில என்னெல்லாம் நடந்தது? அநேக பேர் அநேக காரியங்களை சொல்லுகிறார்கள். நமக்கு என்ன தெரிந்ததோ அதை இன்றைய நாம தியானிக்க போகிறோம். பாருங்க, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல 12 முதல் 18 வசனங்கள் நீங்க வீட்டிலே வாசித்து பாருங்கள். அங்கே லூசிபரை குறித்து அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் யார் என்று அந்த நீங்க பாத்தீங்கன்னா ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த ஏதேன் தோட்டம் இவர்களுக்கு முன்பதாகவே உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த உருவாக்கப்பட்டு பல வருடங்கள் கழித்து தான் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கினார். அதற்கு முன்பதாக ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது என்று சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா, முதலாவது படைக்கப்பட்டவர்கள் தூதர்கள் என்றுதான் பெரும்பாலானோர் வேத பண்டிதர்களும் சரி வேத ஆராய்ச்சியாளர்களும் சரி இதை குறித்து தான் சொல்லுகிறார்கள். தேவ தூதர்கள் தான் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனம் வேதத்துல நமக்கு இருக்கிறது. யோபு 38ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். அப்பொழுது வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் பாட்டு பாடிச்சான். இந்த உலகத்துல எல்லாவற்றையும் உருவாக்கும் போது அது அவர் அந்த யோபுக்கு கர்த்தர் பிரதி உத்தரமாக சொல்லுகிற ஒரு காரியம் பார்க்கும்பொழுது, அவர் ஒரு சமுத்திரத்தை உருவாக்கும் போது நீ எங்க இருந்த, அதுக்கு கரையை உருவாக்கும் போது எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லி யார் அவனுடைய நண்பர்களுக்கு சொல்லி கோபப்பட்டு யோபு கிட்ட சொல்ற காரியங்கள்ல தான் இதை எல்லாவற்றையும் சொல்றாரு. மழையை எப்படி உருவாக்குறாரு, இடியை எப்படி உருவாக்குறாரு, கல்மலையை எப்படி உருவாக்குறாரு, இது எல்லாம் உனக்கு தெரியுமா? இந்த பூமியை உருவாக்கும் போது கூட அதற்கு எப்படியெல்லாம் உருவாக்கினார், அதுக்கு கோடிகளை எப்படி வச்சாருன்னு உனக்கு தெரியுமா? இதை உருவாக்கும் போது வான தூதர்கள் எல்லாம் வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் பாட்டு பாடவில்லையா? தூதர்கள் எல்லாம் கம்பீரித்து ஒருமிட்டு ஆர்ப்பரிக்கவில்லையா என்று சொல்லுவதை இந்த வசனத்தை யோபு 38:7 நம்மள ஒரு அழகான ஒரு ஆதாரமான வசனமாய் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வசனங்கள் வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, முதல்ல தூதர்கள் எல்லாருமே பூமியில சிருஷ்டிக்கப்பட்டார்கள். அங்குதான் லூசிபரையும் கர்த்தர் உருவாக்கி வைத்திருந்தார். அந்த ஏதேன் தோட்டத்துல படைக்கும் போது 4 ஆறுகளை உண்டு பண்ணிறார். அந்த ஆறுகளிலே வைரம் தங்கம் எல்லாமே உருவாக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அதுல நீங்க பார்க்கும்பொழுது இந்த லூசிபரை குறித்து சொல்லும் பொழுது அவனுக்கு மேல கோமேதக கற்கள், வைரம், வைடூரியம் எல்லாம் அவன் மேல மூடப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, அவன் சிருஷ்டிக்கப்பட்ட போதே அவனுக்கு நாகஸ்வரம், கிண்ணறம் முதற்கொண்டு எல்லாமே உருவாக்கப்பட்டிருந்தது. அவன் அதற்காக தான் உருவாக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த வசனம் எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கு, நீ ஏதேனில் இருந்தவன். இது ஒரு ஆதாரமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆதாம் ஏவான் ஏதேனுக்கு வருவதற்கு முன்பதாகவே லூசிபர் அந்த ஏதேன்ல இருந்திருக்கிறான் என்பதற்கான ஒரு ஆதார வசனங்கள் தான் இது எல்லாமே. எனவே இந்த 1க்கும் 2வது வசனத்துக்கும் இடையில் என்ன நடந்தது, யார் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்ற கேள்விக்கான பதில் தேவ தூதர்கள் தான் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். இவன் என்ன பண்ண, வெளிப்படுத்த விஷயத்துல நீங்க படிச்சு பாருங்க, தன்னுடைய வாளால 3/4 தூதர்களை பூமிக்கு இழுத்து கொண்டு வந்தானாம். அதனாலதான் நான் வானத்துக்கு ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கான். பூமியில இருந்ததுனால தானே நான் வானத்துக்கு ஏறுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கான். இப்படி நிறைய ஆதாரங்களை நம்ம வேதத்தின் மூலமா பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம். இதை நீங்க இன்னும் அதிகமா வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் போது இன்னும் அதிகமா கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென்.